Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு டைமும் ரம்ஜான் பக்ரீத் முடியும் போதெல்லாம் ஒரு பிரியாணியை போட்டு கிண்டி இந்த பிரியாணி சமீனா தான் பண்ணாங்க, கண்டிப்பாக ரெசிபி ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டுது. இந்த டைம் வந்து சமீனாவை பிடிச்சி ஒரு அமுக்கி இன்றைக்கி எப்படியாவது செஞ்சு காமிச்சிருங்க ப்ளீஸ், அடுத்த ரமதானே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே செஞ்சு காமிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி அவங்கள வச்சு தான் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அவங்க செஞ்சு காமிக்க போகிறாங்க. இன்றைக்கி நான் வந்து அவங்க ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, இப்படி என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இது ஒரு செட்டாக பண்ணுவோம். மட்டன் பிரியாணி ரெசிபியை vlogலேயும் நான் கொடுக்குறேன், ஷார்ட்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பக்கவான சென்னை பிரியாணி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? நாளைக்கு அப்புறம் நானும் சமீனா சேர்ந்து சமைக்க போகிறோம். மேபி ஒரு ஃபன்னாக இருக்கலாம், இல்லைனா ரெசிபி வீடியோவாக இருக்கலாம், வாட் எவர். ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோ கூட போகலாமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். சியர்ஸ். காஃபியை தெம்பாக குடிச்சு முடிச்சுட்டு சமைக்கிறான். ஓகே, சியர்ஸ். சமீனா தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறாங்க. நம்ம வந்து வாயை வச்சு வாடகை வாயை எடுத்துகிட்டு வந்து ருசிக்க போகிறோம். சமீனா கறி வாங்கி வச்சுட்டேன், இந்த எல்லாமே இருக்குது. சரி செஞ்சுருங்க பிரியாணி. சரியா? கறியை கழுவிருங்க, காய்கறி கட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு எடுத்து தரணுமா சொல்லுங்கள், எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பரட்டா போயிடுவேன். நீங்கள் தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் நான் செஞ்சு காமிப்பேன். நீங்கள் எல்லா பொருளும் வாங்கி வேணும் வரதுக்கு மட்டும் சொன்னீங்க. இங்கே பாருங்கள் 3 கிலோ கறி வாங்கி சொன்னீங்க, வாங்கி வச்சாச்சு. இதில் மல்லி, புதினா, மதினா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். நான் செய்கிற ரெசிபி தான் நான் சொல்லுவேன். எல்லா குக்கரி ரெசிபி சொல்லுவாங்க, நீங்கள் செய்யணும் பாஸ். நீங்கள் தான் கிண்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. கிண்டுறேன் நான் வேணா. இங்கே இருங்க, நீங்கள் சொன்னது பக்காவாக எழுதி இந்த பாருங்க. எதுவுமே இல்லாத மாதிரி எல்லாம் கரெக்டாக எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். நீ போய் இப்போ கறியை கழுவு, நான் வெங்காயம் கட் பண்ணுறேன். சரியா? 2 பேரும் சேர்ந்து செய்வோம். கறி இம்புட்டு கறியை கழுவு. அண்ணனை கூட்டு வரீங்களா? அண்ணன் சூப்பராக கழுவி கொடுப்பாங்க. கறியை சூப்பராக கழுவி கொடுப்பாங்க. அல்லா இம்புட்டு கறி நான் எங்கே கழுவேன்? சரி விருக்குன்னு போய் கழுவுறேன். கழுவு. அப்போ கழுவி தர மாட்டீங்களா நெசமா? அச்சமணி என் வீட்டிலே செய்கிறதுக்கே நான் கழுவ மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் கழுவி தருவார். அதான் அண்ணனை கூப்பிடுங்கன்றேன் நான். அண்ணன் கறி மட்டும் இந்த கழுவி கொடுத்து விசா தொழுவு போட்டணும். விசா என்ன தேர்றாங்க? வேறு முடிஞ்சிச்சோ, வரமாட்டாங்களோ, கொலை பண்ணிடுவார் அஸ்கல். சரி ஓகே. இப்போ நம்ம எத்தனை கிலோ செய்ய போகிறோம்? 2 கிலோ அரிசி. சரி பாருங்க, 2 கிலோ நம்ம அரிசி எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் 1 கிலோவுக்கு வந்து அளவு வந்து தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேயா? 1 கிலோவுக்கு எத்தனை வெங்காயம் போடுறது? நான் வந்து 1 கிலோவுக்கு இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்குதுன்னா 7 வெங்காயம் போடுவேன். 1 கிலோவுக்கு 7 வெங்காயம். 3 6 ஒன்று வைக்கல, கணக்கு தப்பாக இருக்கு. ஓகே 7. ஓகே 1 கிலோவுக்கு 7 வெங்காயம் 4 தக்காளி போடுவேன். கிலோ அரிசிக்கு வந்துட்டு 1.5 கிலோ கறி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 7 வெங்காயம் 4 தக்காளி. இப்படி குட்டியாக இருக்குது, அதை தொங்கிட்டு இருக்கணும், விட்டாச்சு. ஓகே 4 தக்காளி. அப்புறம் வந்து புதினா, மல்லி எல்லாமே சமைக்கும் போது காமிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு வந்து 1.5 கிலோ நீங்கள் கறி போடுவீங்க. ஆமாம் கரெக்டாக. ஏன்னா நாங்கள் அப்படியே போட்டு பழகிட்டோம். ரம்ஜான் அப்படின்னா சோறு கூட மிஞ்சமாயிரும். ஆனால் கறி நாங்கள் தேடி அலைவோம். அதனால் நாங்கள் இப்படியே போட்டு பழகிட்டோம். ஓகேயா? அப்படி போட்டால் தான் நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த கறியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் 2 கிலோ செய்ய போகிறோம். இன்னைக்கு 3 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். 3 கிலோ. ஆமாம், அதில் மினிமம் எடுத்து தால்ச்சாக்கு மட்டும் வச்சுக்கலாம். 3.5 கிலோ வாங்கலையா? ஐயோம்மா, தால்ச்சாக்கு. அப்போ தால்ச்சாக்கு தனியாக வாங்கலையோ நீ? வாங்கல. சரி ஓகே. 3 சம்திங் நீங்கள் பாருங்கள், அதில் 3 சம்திங் வாங்கியிருக்கேன். 2-3 பீஸை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் பிரியாணிக்கு தான். ஓகே, ஸோ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடுமா? பெருநாளைக்கு தான் இந்த டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்கு டென்ஷன் கொடுத்துருச்சு இந்த கிறுக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க, நான் பல நாளாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு ரம்ஜான் அப்புறம் ரம்ஜானுக்கு பண்ணுற ரெசிபி செஞ்சு காமிங்க. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு சொல்லி முடிச்சிடும். ஓகே, அவ்வளோதான். இந்த வருஷம் பெருநாளைக்கு நீ தான் செய்கிற. நோ 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 என் பிள்ளைக்கு எக்ஸாம். என் பிள்ளைக்கு தான் எக்ஸாம். என் பிள்ளைக்கு முடிஞ்சிடும். பெருநாளைக்கு என் பிள்ளைக்கு எக்ஸாம். சமீனா வாய் மட்டும் தூக்கிட்டு வருவேன். ராஜ மாதாவா, வயசுல பெரியவா, இப்படி பேசாதீங்க. நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ப்பா. ரிட்டையர் ஆகிட்டு கொட்டார் ஆகிட்டு அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே என்ன வாங்கினா நீங்கள் தான் பிரியாணி பண்ணுறீங்க, நான் வந்து பிரியாணி வந்து தம் உடைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, அட எருமை முகர கட்டை. நான் காலையிலே பொருள்லாம் வாங்கி வச்சுரு, வந்தோடனே தாளிச்சு விட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன சமீனா சொன்னீங்க நீங்கள்? இப்போதான் நான் கடைக்கே போகிறேங்கிறா. கடைசியில் நம்மளும் வெங்காயம் தக்காளி உருக்கி விட்டாளுங்க. செஃப்னு சொல்லிக்கிறாளுங்க. இந்த வேலையும் நம்ம தான் செஞ்சுக்கணும். அப்போலாம் வயசில் பெரியவங்க மாதிரி பேசுங்க சமீனா. வயசில் பெரியவங்க மாதிரி தான் பேசுகிறேன். வேலை மட்டும் நல்லா வாங்கிக்க வேண்டியது. வயசுக்கு பெரியவங்கன்னு மதிப்பு கொடுக்குறீங்களா? ஐயா அப்படியே பழகிருப்போம் நம்மளாம். என்ன பேசுறீங்க நீங்கள்? சேச்சி நல்லா டக்குன்னு உரிச்சு வேலைகளே பாருங்க. கையில் கத்தி வச்சுருக்கு, ஓடி போயிடுங்கிட்டு. கறியை கழுவியாச்சு செஃப். மஞ்சள் தூள், உப்பு, அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலையே.
அரைக்கலைன்னா கீழே போய் கடையில் வாங்கிட்டு வாப்பா. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட முடியாதா? உட்காந்து உரிச்சு வை. சரியா, நான் பொறுமையாக நாளைக்கு காலையில் வந்து போட்டு தர்றேன். இதெல்லாம் சொல்லாதீங்க செஃப். மஞ்சத்தூள் கபோர்டை உடச்சு விட்றாதீங்க, மெதுவாக தரங்க. இவ்வளோ போட்டால் போதுமா? போதும். தாளிக்கும் போது போடுவோம். தாளிக்கும் மஞ்சப்பொடி போடுவீங்களா திருப்பி? கொஞ்சம் போடுவேன். கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிடும். ஃபாத்திமா டப்பா அழகா இருக்குல்ல? உன்கிட்ட காமிக்கிறேன்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த வீடியோவில். பார்த்துக்க எப்படி இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அக்கா சமைச்சோம்னா எப்படி அழகா இருக்குல்ல? இங்கே ஒரு ஆளுக்கு பொறாமல் பொங்குது. என்ன சொன்ன போடுறீங்க? மிளகா பொடி, சாதா மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி பவுடர் போடணுமா? காஷ்மீரி பவுடர் இதெல்லாம் தாளிக்கும் போது மீதி போட்டு ஹாஃப் மட்டும் போடணும். என் பிரியாணியில் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு ஒன்றும் போட மாட்டேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இப்படி எதுவுமே இருக்காது. தாளிக்கும் போது பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுவேன். இதெல்லாம் போட்டு கையால் நறுக்குன்னு பிசைஞ்சு குக்கரில் ஏற்ற வேண்டி தான். எத்தனை விசில் போடணும்? இது சீக்கிரம் வெந்துடும் இந்த கறி. ஒரு விசில் போதும். அதனால் ஒரு 2வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணால் தான் சரி, இல்லைன்னா அம்புட்டு காணா போயிடும். கறி ஃபுல்லாக காற்றுல கரைஞ்சிரும் சொன்ன மாதிரி. வேறு பெரிய இது இல்லையால, இல்லைன்னா அப்படியே குக்கரில் மாற்றிடுவோம். அப்புறம் 2 பிசைங்க அப்படியே குக்கரில் தூக்கி போட்டு விட்ருவோம். இடமே இல்லை பிசைகிறதுக்கு. உங்கள் வீட்டில் சட்டி எடுத்துருக்கலாம்ல? சொல்லியிருந்துருக்க வேண்டியதானே. சட்டி இருக்கு, நான் கழுவுணுமே தர மாட்டேன்றேன். தரேன் கடுப்பாக அதிக தரேன். குக்கரையாவது கொடு, பாதி அதில் மாற்றி நான் பிசைஞ்சுக்குவேன். நீ கழுவலாம் வேணாம், குக்கரை கொடு. எல்லாத்தையும் எடுத்துட்டா எப்படி கழுவுறது? குக்கர் அது அந்த வைக்கிறதான்னு கேட்குறேன். கழுவுறதுக்கு அப்படிங்க நீங்கள் வாட்டி தாளிச்சு விட்டு போயிடுவீங்க. மற்றெல்லாம் எப்படி கழுவுறதா? அப்படிதான் நாங்கள் போயிருக்கிறோம் உங்கள் வீட்டில் சமைச்சு தாளிச்சு விட்டுட்டு. ஏப்பா நீங்கள் வாட்டி கழுவி விட்டு போட்டு போயிடுவீங்க. அம்மா அங்கிட்டு குக்கரு மக்கர் எல்லாத்தையும் எப்படி கழுவுறது? எல்லாத்தையும் யாசர் வேறு வீட்டில் இல்லை, யார் கழுவி கொடுப்பா? அது சரிதான். அப்புறம் சமைக்காத, ஏன் சமைக்கிற? வெளியில் வாங்கி திங்க வேண்டியதானே. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதில் மெயினான விஷயம் என்னன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. என்ன சமைனா அதுவே தண்ணி விடும். ஆமாம், அதனால் ஜஸ்ட் இதை அப்படியே விட்டு ஒரு விசில், செகண்ட் விசில் வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைன்னா கறி வந்து அவங்கவுங்க கறி பொறுத்து. ஆமாம், அது வேறப்பா. ஆமாம், இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கறி சீக்கிரம் வெந்துடும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு கறி வெந்துடும். இங்கே நம்ம வாங்குற கறி சொல்கிறேன் நான். கறியை நீ கழுவு, வெங்காயத்தை கட் பண்ணுன்னு சொன்னா கட் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ என்ன புது எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெங்காயத்தை வர சொல்லி எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்புறம் சரி நான் செய்கிறேன். உனக்கு தானே வேணும் வீடியோக்கு. சரி கரெக்டாக கட்டுவிட்டா. நீங்கள் ஈஸியான வேலை சரிக்கா. செருப்பு பிய்யப்போது. சரி, இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. ஈஸியான வேலையை செய்கிறாங்களாம்ல. ஆமாம், ஃபஸ்ட்டு கறி கழுவு, நான் வெங்காயத்தை கட் பண்ணுறேன். நீங்கள் ஆக்சுவலாக எல்லாமே ரெடியாக வச்சுருந்துருக்கணும். நான் வந்து தாளிச்சு மட்டும் தான் விடணும். பெரியவங்க செஃப் தாமு, இவங்க செஃப் தாமோ கொஃப் தாமோ. ரெசிபி கேட்குறவங்களும் இப்படி வேலை வாங்கக்கூடாது. ரெசிபி காட்டுறவங்கள ஏப்பா. இப்போ இந்த வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, இவ்வளோ வெங்காயத்தை சளிப்பு இல்லாமல் கட் பண்ணிட்டு இருக்கியே, சாப்பாடுங்க லூஸு அப்படின்னு கேட்க போகிறாங்க. நானே கேட்கணும்னு தான் நினச்சேன். சாமான் அவ்வளோ கழுவணும்ல. அல்லா, எவ்வளோதான் கழுவுறது மனுஷன்? கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி தான் சமைக்கிற? யூடியூப் சேனல் வேறு வச்சிருக்கே எனக்கு தெரியல. அதனால தான் வெறுத்து போயிட்டேன் நான். யூடியூப்புக்கு இந்த இஞ்சி பூண்டுக்கு ஒரு ஸ்பூனு, டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனு, உப்புக்கு ஒரு ஸ்பூனு, அது பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன். பிளேட்டிங் பண்ணிட்டு என்ன பண்ண அந்த பிளேட்டில் கொட்டத்துக்கு மறுபடியும் அது சட்டியில் கொட்டிட்டு வாங்க சாப்பிட்லான்ட்டு போயிடுவேன். வேதனையாக இருக்கும் யார் கழுவுறதுன்னு. நான் தான் கழுவணும், வேறு வழி இல்லை. திக்கடின்னு ஒன்று போட்டேன். திக்கடின்னு தான் சொன்னேன், அப்படி தெரிஞ்சு போயிட்டாங்க. வர பக்கத்தில் வரல எவனும். யார் ஊட்டி தந்தா? பின்ன யார் ஊட்டி தந்தா? நானே தான் சமையல் நான் பண்ணேன். அது சரி, எல்லாமே நானே தான் பண்ணேன். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாயை மட்டும் ஆன் வந்துடுறது. மறுபடி ஆயிடுச்சா? மறுபடியும் எவ்வளோ நேரமா ஆகும்? மறுபடி ஆயிடுச்சா? டேஸ்ட் பார்க்கவா? ஆனால் கொதிக்கு வந்து குழம்புக்கு வாயில் வச்சு விட்டுலாம் வந்து எனக்கு வந்துச்சு. வச்சு விட்டு வேண்டியதானே. இந்த ப்ளூ கலர் சப்பா போட்டு ஒத்துக்குள்ள நிற்கதில்ல, அதுக்குள்ள வாயில் நல்லா வச்சுட்டு வேண்டியதானே. அதெல்லாம் வந்துச்சு சமைனா. இங்கே இருங்க, இப்படி எடுத்து இப்படி மாவு எடுத்துருந்தா இப்படி கூம்பு கோயில் மாதிரி இப்படி கோம்பு. அது சும்மாவே பிசையும், எதை கொடுத்தாலும் இப்படி வச்சுட்டு சமைனா என்னால் பண்ணுறேன்னு கேட்டா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூமா பிகாஸ் ஐ ஹாவ் allergy in my hand. I didn't say that. ஏய் சொல்லிட்டு கையை இதான் இப்படி பார்த்து சமைனா போய் கை கழுட்டு போயிடுச்சு. இது கை இந்த முசிபத்து போன உடனே அந்த சின்ன முசிபத்து. அம்மா நானும் போகிறேன், எனக்கு நானும் படிக்கணும், எக்ஸாம் இருக்குது. அது சரி. எப்படி இதில் வச்சுக்கிட்டு திக்கடிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, சமைச்சு வச்சுக்கிறது. ஏன்னா இருந்து பார்க்க வேண்டியதானே. அதென்ன இப்போ புள்ள உண்டானா
இங்கே இருந்து பாரு அப்படின்னா நான் இன்கேஸ் உனக்கு பிளான் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இவ்வளோ நானே பண்ண வச்சிருக்கேன் சபினா கேமராவை. என்ன பண்ணாங்க சபினா, அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்படி மேலே போட்டாங்க. கேட்டால் பிரியாணி அதனால டேஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. சமைக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருப்பா. கை விட்டு வலை பண்ணும். இந்த விசில் வரப்போகுது. ஒரு விசில் வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சரி வா, டக்குன்னு வா, கறியோட வாசம்லாம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு வா. ஒரே ஒரு விசில் அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், என் கிச்சனில் எங்களுக்குள்ள சமைனா டிஷ் வாஷர் வைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? எல்லாரும் சொல்லுவாங்க டிஷ் வாஷர் வாங்குவா. இவர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஒரு இடத்துல சொன்னால் பைப் கனெக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல வாஷிங் மிஷின் இருக்குது. இப்போ இதை தூக்கி நான் எங்களுக்குள்ள வந்து டிஷ் வாஷர் வைப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுதுமா, இதை தூக்கி இங்கே நகட்டணும், ஃப்ரிட்ஜத்துக்கு இங்கே நகட்டணும் சமினா. கபோர்டு எங்கே இந்த பேண்ட்ரி கபோர்டுக்கு நான் எங்கே வைப்பேன்? மாமா கபோர்டுக்கு. இதுக்காக யோசிச்சுக்கிட்டே வைக்காம பார்த்தா இங்கனுக்குள்ளே ஏதாவது வைக்கலாம். பார்த்தா இங்கே அழகா இதையும் மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் இப்போ என்ன செய்யறது? சரி, திண்ணையில் வந்தவனு காசு மிச்சப்படுத்துறதுக்காக நடராஜா வண்டியில் போகிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு கையில் கழுவும். அது இல்லை, திண்ணையில் வந்தவனுக்கு திடீர்னு அண்ணன் டிஷ்வாஷர்லாம் வாங்கி தரேங்கிறாங்க. ஆமாம், கழுவி அவரை இடிச்சப்படுத்துறேன்ல, அதனால் வந்து தொலை வாங்கி தரேன்னு தான் சொல்கிறாரு. போய் செக்கு வந்துட்டு விலையெல்லாம் எங்கே வைக்கிறது நினச்சா தான் பயமாக இருக்குது. வாங்கி கொண்டு தலைமையில வைக்கிறது. நான் அலசணுமா? அம்மா அலசி காலையில் தான் வச்சுருக்கேன். கேட்டாப்பா, கேட்கக்கூடாதாப்பா. சட்டி தூக்கி நீங்கள் என்ன சொன்னீங்களா, ரெடி பண்ணி வச்சு சட்டி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சட்டி போட்டு இந்த சட்டி வாங்கி எப்போ வாங்கினது கேட்காதீங்க, என்ன சைஸ்ன்னு கேட்காதீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 2.5 கிலோ அளவுக்கு தாராளமாக நீங்கள் ஆக்கலாம். நல்ல சட்டி. இதில் வந்து பல சைஸ்கள் இருக்குது. நான் இந்த சட்டி எங்கே பார்த்தேன், சஃபாரி மாலில் ஏற்கனவே பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் ஒரு லாங் வீடியோ போடும்போது. லுலுலேயும் கிடைக்குது. லுலுலேயும் கிடைக்குது. ஆனால் சஃபாரியில் செக் பண்ணுங்க, அங்கே தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சமினா வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து நெய் எடுத்து சொன்னேன், எடுத்து வந்தீங்களா? இந்த பிள்ளை சமைக்க சொல்லிட்டு என்னையே தான் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுதுமா. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், சமைச்சா மட்டும் போதும்னுச்சு. சும்மா நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா சொன்னேன். உடச்சு ஊற்றுங்க எல்லாத்தையும். எப்போ எல்லாமே இதை வந்து கண்ணளவு தான்ப்பா. பட்டை கிராம் இலக்காலாம் என்ன இவ்வளோ போட்டுன்னு கேட்காதீங்க, எல்லாமே கண்ணளவு தான். இவ்வளோ கிராம்னு சொல்ல முடியல. எண்ணெய், நெய் எவ்வளோ ஸ்பூனு அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியாது. அப்படி தானே? அவ்வளோதான். சும்மா அப்படி அள்ளி போட்டு விடுங்க, ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சும்மா சொன்னேன். ஓகேயா? 4-5 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபாத்திமா உனக்கு மிஸ் பண்ணுறோம்லே தெரியுமா? இந்த மாதிரி கேகன் சமைக்கும் போது 150-200 ml ஊற்றிக்கோங்க. 150-200 ml. சரி. உங்களுக்கு தெரியுமா அது 150 ml தானே? நான் ஊற்றுறது தான் அது. ஓகே, இப்போ நெய்யும் எண்ணெயும் ஊற்றியாச்சுமா. நாங்கப்பா பிரிஞ்சி இலை, பட்டை இதில் கொஞ்சம் தக்காளி பட்டுருச்சு, இதை எடுத்துக்கிட்டு வச்சிடணும். கிராம்பு, ஏலக்காய். ஓகே, இது மட்டும்தான் மசாலாமா? வீரப்புறம் மிளகா அப்படி மட்டும் தான் போடுவாங்க, வேறு எதுவும் போட மாட்டாங்க. இது அப்படியே டிப்பிக்கல் சென்னை பிரியாணி. என்ன சமைனா? அப்புறம் சென்னையில் இப்படி இல்லையான்னு கேட்காதீங்க. அவங்க இருக்க தெருவில் இருக்க சென்னையில் இந்த பிரியாணி நான் கற்றுக்கிட்ட சென்னை பிரியாணி இதுதான். பாப்பா அப்போ சென்னைக்காரங்களும் சண்டைக்கு வந்துருவாங்க. சென்னை பிரியாணி இவங்க தெருவில் இருக்க சென்னை பிரியாணி. தெருவில் உள்ள சென்னை பிரியாணிலாம் கிடையாது, எங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணி. எங்கள் அண்ணன் ஒய்ஃப்லாம் இப்படி தான் செய்வாங்க. ஆமாப்பா, அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். ஆமாம். இது அழகாக இருக்குது சார் பார்க்குறப்ப. நம்ம எத்தனை டைம் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட வீடியோ எடுக்காமல் இப்படி நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை 2 சட்டி என்ன சொன்னால் ஒவ்வொரு டைம் செய்யும் போதும் 2 சட்டி 3 சட்டிலாம் அசால்ட்டாக செய்வோம். இந்த மாதிரி டப்பாவில் தான் இப்படி தான் போடுவேன். நான் மட்டும் தான் இப்படி போடுறேன் வைங்க. துபாயில் 50 பேர் இப்படி தான் உப்பு போடுறாங்கப்பா பாருங்கள். நான் மட்டும் இல்லை, என்னைய மட்டும் போட்டு எல்லாரும் திட்டுறீங்க, உப்பு அள்ளி கொட்டுறேன்னு. ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவர் கொஞ்சம் வதங்கிட்டால் பேருக்கு நானும் ஒரு கிண்டிக்கிற சொல்லலாம், என் கை வரட்டும். அது சரி. தம்மு தானே உடைப்பேன். தம்மா உடைப்பேன், தம்மால் கூட உடைப்பேன். அது ஓய்த்தப்பா நம்ம கை வரட்டும் சமையல். நான் சொல்கிறீங்க நாளைக்கு வரலாம்னு சொல்லிடக்கூடாது, நீ செய்யலன்னு சொல்லி நான் சொல்லிக்குவேன். சமையலுக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படி சொல்லுவேன். என்ன சொல்கிறீங்க? அது சரி. நாளைக்கு ஷார்ட்ஸ் எடிட்டிங் பண்ணும்போது உங்கள் கை எதுவுமே இல்லாமல் என் கை வச்சு போட்டு விட்டுருவேன்ல, எப்படி? திட்டாதீங்க போடு. ஏப்பா
அவ்வளோதான் இதோட அளவு. இதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்ன சமைனா இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா சோழி முடிச்சு விட்ருவாங்க. சரியாக இருக்கும். சரியாக இருக்குல்ல பாருங்கள். ஒரு விசில் அதை நான் கையில் எடுத்து விட்டேன். என்ன சமைனா அதுக்கே பாருங்க பஞ்சா வெந்துருச்சு. இந்த பிரியாணியோட இன்னும் கொஞ்சம் வேக போட்டோம்னா இல்லை மசாலாவோட வெந்துட்டு ஒரு பிரியாணி தம் போடும்போது அடையும் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக சமினா இந்த அடுப்பில் குக் பண்ணுறது கீழே சின்ன அடுப்பு வச்சு குக் பண்ணிடலாம். வேகமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த துபாயில் இந்த அடுப்பு ஒரு ஸ்பீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இது வதங்க இந்த இது அரை மணி நேரத்துக்கு மேலே வதங்கும். நீ எவ்வளோ குத்தி விட்டாலும் அரை மணி நேரம் ஆகும் சமினா. கலர் இது வதங்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. இஞ்சி பூண்டு ஏற்கனவே 3 ஸ்பூன் போட்டோம். 3 பெரிய ஸ்பூன் தான் அது. போதுமா? போதும், சரியாக வரும். 2 கிலோ போடுறோம்ல. ஓகே கேட்டுக்கிட்டேன் மக்களே. ஏற்கனவே ஒரு 3 ஸ்பூன் போட்டு கையால் நறுக்குன்னு பிசைஞ்சோம். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. மறந்துட்டோம்னா போச்சு பிரியாணி சிரிப்பாக சிரிச்சிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பிரியாணின்னு கேட்டுருவாங்க எல்லோரும். இந்த பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயே நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் விளாக் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி விளாக் பார்க்க பிடிக்கும்னா விளாக்லேயே பார்த்துக்கோங்க. ஒரு 10-12 மிளகா. 10-12 மிளகாவா? வேறு ஒன்றும் காரம் இல்லைல்ல. இந்த பற்றியா கீழே போட்டால் தான் ருசி வருது. சொல்கிறேன் இல்லை கீழே போட்டு வாங்க அதை எடுத்து கழுவிட்டப்பா போட்டுருங்க. சரியா? சரி. என் பிரியாணி சீக்ரெட் தெரியுதா இப்போ? இப்படிலாம் ஒரு சீக்ரெட் வச்சுட்டு எனக்கு சத்தியமாக தெரியாதுல்ல. எல்லாத்துக்கும் தக்காளி கீழே போட்டாச்சு. எல்லா இன்க்ரீடியும் போடுறதெல்லாம் கீழே போட்டு தான் இப்போ போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக நல்லா ருசியாக. இங்கே இருங்க இப்படி போர்டில் இப்படி ஒரு நாள் கூட வச்சதில்லை. இது போர்டு என்ன நல்ல போர்டு தானே? வெங்காயம் கட் பண்ணது தானே? அதுதான் தட்டில் வைக்கணும். பிசு பிசுன்னு ஆகும்ல. என்ன சுத்தம் என்ன சுகாதாரம். இது அப்படியே தூக்கி வச்சிருவியா? கழுவு மாட்டியா? கழுவு பேசணும்ல. இதுதான் என்ன பிசுக்கு ஆகும்ல. ஒரு ரூல்ஸு என் நாளாக வந்தால் இது ரூல்ஸ் கூட கொண்டுருவேன். நான் எப்படி செய்வேனோ அப்படி தான் செய்வேன். எத்தனை டைம் கழுவுவீங்க? தண்ணி வீணா போகுது. நாயன் ரஹ்மான் இதை கழுவலை. இதை மட்டும்தான் கழுவிருக்கேன். சரி சரி. இந்த பிள்ளைய சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்கப்பா. தண்ணி வீணாக போயிடும், பாத்திரங்கள் நிறையா விழுந்துடும். இந்த சமைக்கிற லட்சணத்தை பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளை இந்த சேனலில் வேறு ஃபாலோ பண்ணி நீங்களாம் சமைக்கிறீங்க. ரெசிபிக்கு தான் குறைச்சல் இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் வாட்டுக்கு எப்படி அழகாக சொல்லி கொடுக்குறேன். வந்து எப்படி சாப்பிடுவாங்க? ரெசிபி மட்டும் சொல்ல முடியும். யாராவது வீட்டுக்கு வரவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா பார்த்துக்கோங்க எங்கள் நிலமையெல்லாம். அப்போ நான் தயவுசெய்து சொல்லாதீங்க நீங்கள். சரியா? அப்போ போய் நம்ம கையை வச்சுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? அவங்க கடுப்பில் இருக்காங்க. டப்பு எடுத்து போட்டு விட்ருவாங்க. நமக்கு ரெசிபி கிடைக்காது அதுக்கப்புறம். அப்பா சரி. மல்லித்தலை, புதினா ஃபஸ்ட்டு. ஓகே போடுங்க. மல்லித்தலை 2 கட்டு போட்டுருப்போமா சமையா? 2 கிலோ ரைஸுக்கு 2 கட்டு. ஓகே. கிண்டு நல்லா கிண்டு விட்டுருவோம். இது வதங்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும். சமையலும் தக்காளி வதங்கிறதுக்கு லேட் ஆகும். நல்ல வேலைக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தக்காளி இல்லை, வெளியே தக்காளி. ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சோம்னா அவ்வளோதான். வைங்க. அப்படியே ஹையில் வச்சு விட்ருங்க. கரெக்டாக அரை மணி நேரம் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தாலும் கல்லாக தான் இருக்கும் தக்காளி பழம். ஆமாம். அவங்களாம் திறக்கிறது அது ஆவியோட அழகாக எடுக்கலாம் பார்த்தா அதுக்கெலாம் அனுமதிக்கிறது இல்லை. படக்குன்னு திறந்து சடக்குன்னு கிண்டி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒரு யூடியூபராக இருந்து என்ன சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாப்பா யூடியூபரை வச்சுட்டு சமைக்கிறது. அப்புறம் ஒரு கருவேப்பிலை போடுறது 70 தடவை எடுப்பேன் நான். தெரியுமா அவங்களுக்கு? ஒரு மல்லித்தலையே 16 தடவை போடுவேன். ஒன் டைம்லாம் சமைனா எடுத்துக்கோ கேளுங்க. திறக்கிற மாதிரி ஒரு டைம் என்ன தெரியுமா ஆச்சு சமைனா? அந்த கீழே திறங்க. ஒரு டைம் என்ன தெரியுமா ஆச்சு? திருப்பி திறங்க. கொஞ்சம் ஆவி வரட்டும். ஆவி வந்துருச்சா? ஒரு டைம் என்ன பண்ணுறதுன்னா கேமரா ஆன் பண்ணல, மல்லித்தலையை வந்து போட்டேன்.
என்ன பண்ணுறது, மழுத்தில் போட்டு மழுத்தில் போட்டேன்னு சொல்கிறப்ப மழுத்தில் எங்கே மழுத்தில் போடவே இல்லை அப்படின்னு கேட்பாங்களேன்றக்கா போட்ட மழுத்தில் சட்டிக்குள்ளேருந்து இப்படி கை வச்சு இப்படி எடுத்து தூவி விட்டேன். என்னடா புத்தலாட்டது ஆவி பறக்க. தேங்க்யூ. பிரியாணி ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தால்ச்சாவுக்கும் போட்டு விட்ருவோம். ஏன்னா நைட் அதை ஊற்றி தோசை சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலையில் மட்டும்தான் ரைஸ் போடுவோம். இல்லை இவ்வளோ வேலையும் மறுநாள் செய்ய முடியாது இல்லையா. செஃப் சமீனா வேறு காலை வரமாட்டாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு காலையில் வந்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டு விசில் எடுத்துட வேண்டியதான். இல்லை நான் காஃபி ஸ்மெல்ல சொல்கிறேன். மட்டன் ஸ்மெல்ல சொல்கிறீங்களா? காஃபி ஸ்மெல். காஃபி ஸ்மெல் நல்லா இருக்குன்றீங்களா? நானும் காஃபி ஸ்மெல் தான் சொன்னேன், செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குமோன்னு. அப்படி சொல்கிறேன். காலில் ஒழுகிருச்சு. ப்ளீஸ் கரண்டி. வாங்க மேடம். தேங்க்யூ. அதுங்கிட்டா குறைச்சி வைக்கவா? இல்லை கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் வேகும் உங்களுக்கு. நான் வதங்கிட்டுலாம் மசாலா போடவா? இவ்வளோ தூரம் பேசினேனே, நான் வீடியோ ஆன் பண்ணேன் ஷார்ட்ஸில் பார்த்தீங்களா? இதுக்கு தான் சும்மா திட்டக்கூடாதுங்கிறது. ஸோ நான் இது ஆன்லேயே இருக்குதாக்குன்னு நினச்சிக்கிட்டே வரேன். நான் மணிக்கணக்கால் ஆறில் இருக்கும். மட்டன் கூட வெந்துச்சுன்னு தக்காளி வேக மாட்டேங்குது. கன்றாவி. என்ன சமைனா மட்டன் வெந்துருது. அவங்க ஊரில் கையில் பசங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விசில் தான் மட்டன் பஞ்சு போல வெந்துருச்சு. அது தக்காளி சேர்த்தா நான் 20 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்குது. சே, என்னென்ன மசாலா? மசாலா ஒன்றுமே இல்லை நான் போடுறது. வெறும் மிளகாத்தூள் தான். ஒல்லி மிளகா பொடி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். மட்டனில் வேறு போட்டிருக்கோம். பார்த்து மட்டனில் கொஞ்சம் தான் போட்டேன். பார்த்துக்கோங்கப்பா, அவங்களும் அப்படி தான் போடுறாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். பிரியாணி மஞ்சப்பொடி போடலாமா? அப்படி ஒன்றா வரும். கொஞ்சமாக ஒன்றும் ஆகாது. கொஞ்சமாக தானே போடுறோம். இது வந்து வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அது கொஞ்சம் உரப்பாக இருக்கும், அதனால காரமாக இருக்கும். இது கம்மியாக போடுவேன். நான் காஷ்மீரி சில்லி தான் நிறையா போடுவேன். இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்குது. ஆனால் ரெசிபிலே டீட்டெயிலாக எப்போவுமே சொல்லுவேன். ஆனால் டைம் அது ரொம்ப கம்மியாக இருக்காது. ஷார்ட்ஸ்னால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, படன்னு ஓட்டி விட்ருவாங்க. அதனால தான் இதுலேயும் போடுவோன்றக்காக. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் நிறையா போடுவேன். காரம் இருக்காது அவ்வளோவா, கலர் கொடுக்கும். வேறு ஒரு மிளகா வேறு ஒரு மசாலாவும் போட மாட்டேன். இது உங்களுக்கு அதான் ஸ்பூனில் போட்டு காட்டுறேன். இல்லைன்னா அப்படியே போட்டுருவா? போடுங்க. நீ தான் ஷெஃப் தீமு இல்லை? கண்ணா 2 கிலோவுக்கு போட்டிருக்கேன். 4-5 பெரிய ஸ்பூன் அளவுக்கு. உரப்பாக தான் சொல்ல மாட்டோம். உரப்பெல்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அவங்க காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லியை கம்மி பண்ணிவிட்டு காரம் வேணுன்னா அந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஆமாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றணும். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்மூதிங்காக இருக்கும். ரொம்ப மசாலா எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம். சரியா? ஓகேயா? இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் இது வந்ததுக்கப்புறம் தயிர் ஊற்றணும். இது ஆனால் சமைனா எப்போவுமே நான் சமைக்கும் போது நான் சமைச்சிட்டே போய் யாரும் வீடு எடுப்பாங்க. இப்போ உங்களை கிச்சனில் உங்களை சமைக்க விட்டுட்டு நான் வீடு எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சமைனா. வேலையே இல்லை தெரியுமா? அது சரி. சீரியஸ்லி. ஐயோ, இந்த மசாலாவோட திக்கிட்டு இது மேலே வைக்கிறீங்களே. ஐயோம்மா முடியலடா சாமி. இனிமேல் ரெசிபி செஞ்சு காட்டணும். உங்கள் கிச்சனுக்கு கூப்பிடு, கொன்னே போடுவேன் நான். சும்மா சொல்ல சாமி, அவ்வளோ கோவிக்காதீங்க. அடுத்து உங்கள்கிட்ட என்னென்ன செஞ்சு காமிக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன். எனக்கு இது ஒன்று தான் வரும் உருப்படியா. பல வருஷமாக இதை வச்சு தான் ஓட்டி. பெருநாளுக்கு மட்டும் இதை போட்டு எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குறாங்க சாமினா. எத்தனை கிலோ போட சொன்னாலும் போட்டுருவாங்க. ஆமாம். அதாவது திண்டுக்கல், தேனி, மதுரை இருக்க அந்த சைடு இருக்க பிரியாணி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். கலர் நீங்கள் பாருங்கள், கலர்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு விசில் இன்னும் ஒரு விசில் வந்தால் பருப்பையும் அப்படியே விட்டுற வேண்டியதான். தயிரா 2 கிலோக்கு சரியா? லைட்டாக அடித்து வச்சிட்டிங்கன்னா அவங்க திப்பியாக இல்லாமல் இருக்கும். ஆமாம், செஃப் சொல்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயே வேணுமா? ஷார்ட்ஸை தேவையில்லை. இந்த விளக்கம்லாம் ஷார்ட்ஸ் சொல்ல முடியாது, அடித்து வச்சுக்கோங்கலாம். தயிர் ஊற்றி தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. அப்போ முடிஞ்சா பார்த்தியா? அதே மாதிரி தலையில் தட்டினா தான் அது அமைதியாகுது. வைக்கலாமா? இடையே சொல்கிறீங்க. வைங்க அங்கே அதெல்லாம் வச்சா பிரச்சனை இல்லை.
தண்ணி ஆன் பண்ணிக்கோ, தயிர் ஊற்ற போகிறேன். ஆனில் தான் இருக்குது அதெல்லாம். கலர் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தயிர் ஊற்றிக்கலாம். பக்கத்தில் நிந்தியே எருமை கிண்டி விட்டியான்ருவாங்க. கிண்டி விட்டுருவோம். கொடு. நானும் கொஞ்சம் கிண்டுறேன். கிண்டுப்பா, கிண்டு. கையில் கேமரா வேற பிடிச்சிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். பழகிருச்சு. சரி. இவன் அவ்வளோதானா முடிஞ்சுட்டானா? வரட்டும். அப்போ இன்னும் ஒரு விசில் வந்தால் பருப்பா. லாஸ்ட் டைம் இப்படி பண்ணி தான் முழிச்சிட்டு கிடக்கும். ஒரு சில பருப்பு வேகம் வந்து வெந்துடுது. ஆமாம், ஒரு சில பருப்பு வேக மாட்டேங்குது. என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் கறியை போட்டோம். நான் இதை தானே அது அப்படிதான் வரும். அது இல்லை, என் பேரை சொல்லாமல் விட்டிங்களாப்பா. யாரையோ சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? ஆசையாக பேசலான்னு வந்தால் எங்கள் பேரெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க பேரே வச்சுக்கோங்க, இல்லை அவங்க அந்த பிள்ளைக்கு பிடிச்சவங்க பேரே வச்சுக்கோ. நான் பண்ணுறது போக்கடம் இல்லை, வந்து சமைச்சு கொடுங்கன்னு கூப்பிட்டு வந்துடுது. யாராவது நீங்கள்லாம் எல்லோரும் சமைச்சு தருவாங்க. இங்கே என்னையும் சமைக்க விடுது உங்கள் ஃப்ரெண்டு. காலையில் போடுறதுக்கு அரிசி இழந்து வச்சாச்சு, தண்ணி இழந்து வச்சாச்சு, எல்லாம் வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. சமையல் காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? டீல் இஸ் த டீல். காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? 5:30 வந்துடுறீங்களா? 5:30 வந்துடுறீங்களா? அப்படிலாம் சொல்லாங்க சொன்னேன். அதை கேளுங்க. உங்கள் கையால் போட்டு எடுக்கும் போது அது நல்லா இருக்கும் சமையல். சரி வந்துருங்க. காலைல கரெக்டாக 5:30 வந்துருங்க. சரியா? எந்திரிக்கனா இல்லையா நீங்கள் யோசிக்காங்க. சார் நீங்கள் வந்துருங்க வீட்டுக்கு. நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்க. சஃபினா வா பிரியாணி ஆக்கலாம்னு என்னை கூப்பிடுங்க. ஆமாம், அப்படியே என் வீட்டுக்காரக்கலாம். ஆமாம், அப்படியே பேக் பண்ணி என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து விட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, காலை சீக்கிரம் வந்துருங்க. பாய். பாய் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் தால்ச்சா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் அதோட லிங்க்கை வேணால் நான் கீழே காப்பி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு விளாக்லேயுமே தனியாக போட்டிருக்கேன். கத்திரிக்காய் கட்டா பிரியாணி தால்ச்சா செட்டாக பண்ணுறது. இல்லை ஷார்ட்ஸில் இருக்க லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து கீழே வைக்கிறேன். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்து செஞ்சு பாருங்கள். நான் திருப்பி அதே விஷயத்தை செஞ்சு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னடா இது பொழுதுனைக்கு இதே போட்டுட்டுருக்குன்னு பார்ப்பாங்க. இல்லைனா ஓட்டி விட்ருவாங்க. எதுக்கு? பேசாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வச்சிட்றேன். சரியா? தால்ச்சாக்கு மாங்காய் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாங்காய் வந்து அடிப்படி போட்டு சாப்பிடணும் எல்லோரும். உனக்கு இருக்கா எனக்கு இருக்கான்னு. தால்ச்சா புளிச்சாலும் பரவாயில்ல, மாங்காய் எங்களுக்கு வேணும்ப்பா எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி கூட்டம் எங்கள் கூட்டம். ஸோ தால்ச்சா முடிஞ்சிச்சு. எப்பயுமே தால்ச்சாக்கு வந்து எதிர்ப்புளி ஊற்றணும். மாங்காய் தக்காளி மாங்காய் எல்லாம் போட்டாலும் லைட்டாக புளியை கரைச்சி ஊற்றினா தான், லைட்டாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் அது எதிர்ப்புளியோட நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் இந்த கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக டார்க் கலரில் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். ஏதோ இந்த அளவுக்கு அவ்வளோதான். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே தால்ச்சாவோட கலரே சேஞ்ச் ஆகிடும் பாருங்களேன். அப்படியே கத்திரிக்காய் கட்டாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நான் எல்லாமே இந்த தால்ச்சா கத்திரிக்காய் கட்டா பிரியாணி தாளிச்சு வச்சாச்சு. இதெல்லாம் முதல் நாள் நைட்டே நான் பண்ணுறேன். பிகாஸ் நாளை காலையில் சமீனாங்க ஹஸ்பண்டும் அண்ணனும் சீக்கிரம் போயிடுவாங்க. என் வீட்டுக்காரர் சீக்கிரம் போயிடுவாங்க. இது எத்தனையும் காலையில் செய்ய முடியாது. ஸோ இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும், அதனால் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு வச்சிட்டா நைட்டு என் வீட்டுக்கார் நானும் மட்டும் தோசை சாப்பிட்டுக்குவோம். இதில் பிள்ளைங்கள்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ லேட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ லேட்டாக நான் அதை வைக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் கட்ட ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த சைடு ஒரு சைடு சமையல் ரெடி ஆகிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா, கேமரா வந்து பக்கம் திருப்பாதான்னு சொல்லிட்டு இதை நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. கவார் ஆத்தாடி ஆத்தே அப்படின்னு இதெல்லாம் ஊற வச்சு வேறு கழுவுன்னு பிசுட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு டம்ளர் வேறு விழுந்து கிடக்குது. ஓலாம் இதுக்கு மட்டும் இப்படி லைட்டாக அப்படி சொடக்கு போட்ட உடனே அப்படி இது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். ஆனால் எரிட்டிக்கில் மட்டும்தான் பண்ண முடியாது, ரியாலிட்டியில் பண்ண முடியாது. சரி. கத்திரிக்காய் கட்டா ரெசிபியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டாக வந்து நல்லா ஃபுல்லாக பொழந்துட்டு இதில் லைட்டாக கீத்தல் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி கீறி விட்டிங்க அப்படின்னா அது உடையாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கையும் நான் கீழே வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.
இந்த கத்திரிக்காய் கட்டை வந்து முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்யணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி தான் செய்யணும். மற்ற கத்திரிக்காய் கட்டை எப்படின்னு தெரில. இந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெயில் தான் நல்லா வதங்கணும். அது மெயினாக நல்லெண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும், மற்ற சமையல் எண்ணெயில் செய்யக்கூடாது. ஓகேயா? அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட மனமும் அந்த பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றி கத்திரிக்காய் வெந்து முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். 3 நாள் 4 நாள் ஆனாலும் இந்த கத்திரிக்காய் ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து அந்த குழம்பு மசாலா பொடி. நான் ஆல்ரெடி அந்த பொடியோட ரெசிபி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பொடி மட்டும்தான் போடுவேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு குழம்பு பொடி போட்டுக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. சீரகம் தாளிப்புக்காக சீரகம் மிளகெல்லாம் போட்டிருக்கேன், அது வேறு விஷயம். பொடியில் சொல்கிறேன் நான். அதாவது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லதுக்கு பக்கமாக இருக்குது. கேஸ் இது வச்சு தெரியுதா, பற்ற மாட்டேங்குது. இந்த பற்ற மாட்டேங்குது. அம்மாடி, இதெல்லாம் இந்த பிளானை கொண்டு போய் காலையில் வச்சா என்ன நடந்திருக்கும்? தாறு மாதிரி தக்காளி சோறு டர்புருன்னு கிழிஞ்சிருக்கும். கத்திரிக்காய் ஓரளவு வெந்து முடிஞ்சிருச்சு. நான் கேஸ்காரன் ஃபோன் பண்ணி கேட்டேன், காலைல 7:30 மணிக்கு வருவானா. இப்போ வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டானா. சரி, அல்ஹம்துலில்லாஹ், எது நடந்தாலும் நல்லது தான். டைம் கரெக்டாக 7:30 ஆச்சு. இன்னும் கேஸ் சிலிண்டர் வரல. பார்த்தேன், சமினா வந்துட்டாங்க. திருப்பி வந்து அதை சூடு பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வச்சாச்சு. இப்போ சூடாயிட்டா ஆல்ரெடி கறியோட தண்ணியெலாம் இருக்குது. அது போக மிச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றுனோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். சமையல் வர்றாங்க. வரீங்க 5 மணிக்கே வர்றோம்ல, வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன கொண்டு வந்துருக்கீங்க? எதை கொண்டு வந்துருக்கீங்களா? சிக்கன். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்னதாக தருவோம். நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்களா? பாதி சாப்பாடு இவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இதுக்கு செஞ்சு கொடுக்கணும். வீட்டில் யாரும் நான் கதை திறந்துட்டேனா? அவங்களே கதை மாதுளம்பழம் உரிக்கிறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு. தயிர் சட்னியில் போன வச்சு உரிச்சுதாப்பா. இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அப்படியே போட்டு விட்டு பார்த்துக்க. வீட்டில் கம்பிட்டு பேருமே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பைத்தியம் முடிச்சவங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் பெரிய சட்டியிலே கூட சூடு பண்ணி இருந்திருக்கலாம். சட்டி கழுவுக்கு யோசனை பட்டுக்கிட்டு இருக்கு மாதிரி. எங்கள் வீட்டில் என்ன நடக்குது? அதிசயத்தை பாருங்கள. இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? எது? நம்ம எக்ஸ்போல ஒரு ஃபவுண்டன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சவுதி பெவிலியன். அது மாதிரியே இருக்கு. என் வீட்டுக்காரருக்கு என்ன நடக்குது தெரியாது நின்றுருக்காரு மாதிரி சொல்லு. தூங்கிட்டு இருந்த மாதிரி எழுப்பி விட்டுருக்கு. ஐயோ, என்ன சமையல் அது? இவ்வளோ தண்ணி எங்கப்பா இருந்துச்சு? இருக்கு ஆக்சுவலாக எனக்கு புரியவே இல்லைப்பா. இது மேலே போய் எப்படி ஆஃப் பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்க, ஃப்ளக்லாம் பின்னாடி இருக்குங்க. அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த வாட்ச்மேன் வந்தால் தான் இப்போ இவ்வளோ தண்ணி இப்போ எங்கே இருந்துச்சுன்னு தெரியலையே சமினா. பாவியா, தண்ணி எதுல வந்தாலும் பிடிக்கிறாங்களே. நானும் ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் சத்தம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இங்கே பாரு, வீடு குளமா போச்சு. சென்னையில் மழை வருது, ஸ்ரீலங்காவில் மழை வருதுன்னு கவலைப்படாதீங்க. துபாயிலையும் மழை வருது. அது வீட்டுக்குள்ளே பொத்துக்கிட்டு ஊற்றுது பாருங்க. திட்டுவா இல்லை இல்லை, திட்டுவா புயல் வந்து என் வீட்டுக்குள்ள வந்துருச்சுடா. என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அவ்வளோடா, ஏன் சிரிக்கிறேனே எனக்கு தெரியலையே. எனக்கு அழுவையா வருது. பாத்தீங்க, அதனால என்ன போடுவேன். இப்போ நிறைய வரப்போகுது பாருங்களேன். ஓ ஓ, டக்குனு இழுத்துக்கிறவன் கிடக்கட்டும். கிழவனத்துக்கு மடியில் வேண்டுற கதையை நம்ம கிட்ட பிரியாணி ஆக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு இவன் வலிச்சுக்கிட்டு இருக்கியா, மேலே தண்ணி பொட்டுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கு. திட்டுவா புயல் தட்டுவாவா எங்கிட்ட வந்துருச்சு. ஷோ, காலங்காத்தால 8 மணிக்கே சவரு. தண்ணி எவ்வளவு தளர்ந்து போகுது.
தம் போட்டுருவோம். இதெல்லாம் வருது இல்லை, நாங்கள் சிக்கனை பொரிச்சு தான் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம். எப்படி எடுங்க. செம்மையாக வந்திருக்கு. இந்த தட்டுவா மட்டும் இன்றைக்கி வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தட்டுவா வராமல் இருந்தால் மறந்துருப்பது இந்த பிரியாணி. மன நிம்மதியாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருக்கும் சார். இன்னும் இருக்கணுமா? சரியா போயிடும். 6 சரியாயிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடியே வச்சுருந்தா சரியா இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்குது. ஆஹா, ஆகா ஆகா ஆகா. நல்லா அழகாக முடிய வேண்டிய பயணம் இப்படி சங்கடத்தில் முடிந்து விட்டது. ஆனால் இருந்தாலும் அதை பற்றில கவலை இல்லை. எங்கள் சோறு தான் முக்கியம். எல்லாமே செஞ்சாச்சு. ஆமாம், சமையல் சமைச்சு கொடுத்துட்டு சட்டியில் போட்டு கிளம்புறாங்க. டைம் ஆச்சு. அண்ணனு கிளம்பி என் வீட்டுக்கு கிளம்பிட்டார். அதெல்லாம் மட்டன் பிரியாணி, சிக்கன், தால்ச்சா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட்டா, தயிர் சட்னி மட்டும் பண்ணணும். இந்த தட்டுவா புயல் வராமல் இருந்துருந்துச்சுன்னா தயிர் சட்னி முடிச்சு செட்டாக வச்சுருப்பேன். சரி, பரவாயில்ல. இத்துடன் பாருங்க சமினா, அதுதான் பஞ்சாக வெந்திருக்கு பாருங்களேன். அடுப்புலேயே வேக வைக்கலாமா? டைம் எடுக்கும். ஒரு 20-25 நிமிஷம் அடுப்பில் போட்டோம்னா சரியாக இருக்கும். ஆமாம், உண்மைதான். இப்போ வர இந்தியன் மட்டன்ஸ் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, நல்லா வெந்துருது. சரி, இத்துடன் இந்த விலாகை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சமினா, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், நான் பண்ணுற ரெசிபியில், ஸ்கூலை பற்றி, துபாயை பற்றி, வெக்கேஷனுக்கு வர்றீங்க, ஏதாவது டவுட்ஸு, ஐட்னரி பற்றி, வாட் எவர் இட் இஸ், என்கிட்ட ஏதாவது இங்கே கேட்கணும், பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ. இன்னும் ஒரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.